நம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமாக. வல்லமை உள்ளவரும் என்றும் உள்ளவருமான கடவுளே, தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் இந்த உம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் பிறப்பித்து இவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவர்கள் மேல் விண்ணகத்திலிருந்து சகாயராகிய தூய ஆவியானவரையும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரையும் அறிவையும் ஆண்டவரை பற்றும் இறை அச்சத்தையும் அருளும் ஆவியானவரையும் அனுப்பியுள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கில் கடவுள் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்தி விசுவாசத்தில் பலப்படவும் கிறிஸ்துவோடும் அவருடைய திருச்சபையோடும் இணைக்கப்படவும் பரிசுத்த திருவிருந்தில் கிறிஸ்துவின் உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளவும் அவர்தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு திடமளிப்பாராக. ஆமேன். பிரிசில்லா சுமிதா ஏஞ்சல், நீ பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆசீர்வாதத்தை திடப்படுத்துகிறேன். கடவுள் தமது தூய ஆவியக ஈவை உன் மீது பொழிந்தருள்வாராக. ஆமேன். தீபிகா டாரத்தி, நீ பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். கடவுள் தமது தூய ஆவியக ஈவை உன் மீது பொழிந்தருள்வாராக. ஆமேன். கேத்ரினா பால், நீ பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். கடவுள் தமது தூய ஆவியாக ஈவை உன் மீது பொழிந்தருள்வாராக. ஆமேன். நவீன் நெல்சன், நீ பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். கடவுள் தமது பரிசுத்தாவின் ஈவை உன் மீது பொழிந்தருள்வாராக. ஆமென். ஆசிஸ் தேவபால், நீ பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். கடவுள் தமது தூய ஆவியக ஈவை உன் மீது பொழிந்தருள்வாராக. ஆமென். ஆண்ட்ரூ சைமன், நீ பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறும்படி நான் உன்னை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறேன். கடவுள் தமது தூய ஆவியக ஈவை உன் மீது பொழிந்தருள்வாராக. ஆமென். Priscilla Smita Angel, the Lord is my life and my salvation. Whom shall I fear? The Lord is the stronghold of my life. Of whom shall be afraid? Psalm 27 verses 1.
the stronghold of my life. Be strong and courageous. Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. Joshua chapter 1 verse 9. Catherine of Paul, from there you will seek the Lord your God, and you will find him if you search with all your heart and soul. Deuteronomy chapter 4, verses 29. Naveen Nelson, commit your way to the Lord, trust in him, and he will act. Psalm 37, verse 5. Assis Devapal, you do not choose me, but I choose you. St. John chapter 15, verse 16. Andrew Simon, you shall love the Lord your God with all your heart, and with all your soul, and with all your mind. St. Matthew chapter 27, verse 37. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த இறை மக்களே, கடந்த நாட்களிலே திடப்படுத்தல் பெற்ற பிள்ளைகள் வகுப்புகள் அட்டன் செய்து எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துகிற வகையில் இப்பொழுது நமது திருச்சபையின் வைஸ் பிரசிடென்ட் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்குவார்கள். திடப்படுத்தல் பெற்ற இவர்களுக்கு நாம் கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. கடவுள் எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்தினார். அவரே நமக்கு அருட்பொழிவை செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் முத்திரை பதித்தினார். தந்தையாகிய கடவுள் தமது வசனத்தினாலும் திருவருட் சாதனையினாலும் தூய ஆவியாகிய ஈவை உன்மீது பொழிந்தருள்வாராக. உன்னில் நற்செய்தியை செய்ய தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை முற்றுமுடிய செய்வாராக. ஆமென். நம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமாக. உயர்வான தந்தையே கடவுளே இறைவா, முத அரசின் மறைப்பொருள்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி இவர்களுடைய மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அருட்செய்தியையும் விசுவாசித்து அதை அறிவிப்பதற்கு தகுதியான அறிவை அடைய இவர்களுக்கு துணை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவர்கள் மெய் விசுவாசம், இறைப்பற்று, பொறுமை, நம்பிக்கை, மீட்படுவதற்கான அறிவு ஆகியவர்களில் நாளுக்கு நாள் மென்மேலும் தேர்ச்சி பெறவும் ஒரு தூய திருப்பெயரின் மாட்சி விளங்கும்படி
விசுவாச வாழ்க்கையை நடத்தவும் உமது அருளை நாள்தோறும் பெற்று வாழும் தூய ஆவியானவரை கொண்டு இவர்கள் உங்களையும் எங்களையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். கடைசி நாளில் இந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி மகுடத்தை பெறும்படி தங்கள் வாழ்க்கையாகிய ஓட்டப்பந்தயத்தில் நன்றாக ஓடுவதற்கு இவர்களுக்கு ஆற்றலித்திட வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியானோடும் என்றென்றைக்கும் அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழி உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.